பண்ணுங்க. லாஸ்டா நோட்ஸ்ல என்னமா பண்ணோம்? கொஸ்டின் சால்விங் தானே பண்ணோம். சொல்யூஷன்ஸ். Next, IUPAC. Halo alkanes, correct? IUPAC வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? So halo alkanes. Okay. So இதோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? The preparation of halo alkanes. So first one வந்து பாத்தீங்கன்னா கேக்குதா? மேம் நம்ம ஆல்கஹால் ஃபீனால்ஸ்ல இருக்கோம். ஆல்கால்ஸ் ஃபீனால்ஸ்ல லாஸ்ட்ல என்னடா பண்ணோம்? ஆல்கஹால் ஃபீனால்ஸ்ல ஐயூபேக் நேமிங் क्वेश्चंस பார்த்தோம். சரி, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல பிரைமரி செகண்டரி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தேனா உங்களுக்கு? பிரைமரி செகண்டரி டெர்சரி இல்லையா? சொல்லியிருக்கேனே. பிரைமரி அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இமிடியட் நெக்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருந்தா பிரைமரி. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா செகண்டரி. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன்ல ஹைட்ரஜனே இல்ல அப்படின்னா அது வந்து டெர்சரில வரும். சரி, இப்ப நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம். So the first preparation, CH3, CH2, Br plus aqueous KOH. Aqueous KOH னா என்னமா அர்த்தம்? What is aqueous KOH? Potassium hydroxide. அது ஓகேடா. அது என்ன யூஸ்? What is it? Catalyst. கேட்டலிஸ்ட் கிடையாது. aqueous medium. அதாவது KOH வந்து dissolved in water. So KOH வந்து வாட்டர்ல dissolve பண்ணோம் அப்படின்னா it will split as K plus and OH minus. So in the presence of water, OH minus will act as nucleophile. So nucleophile நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். So இது எப்படி பிரிக்கலாம்? பிளஸ் மைனஸ். So KBr வெளியில போயிடும். OH சப்ஸ்டிடியூட் ஆயிடும். So what is the product? CH3, CH2, OH plus KBr. So ethanol வந்து ஃபார்ம் ஆகும்.
சோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட நீங்க எழுதிக்கோங்க. aqueous மீடியத்துல OH மைனஸ் will act as nucleophile. Okay. In the presence of aqueous medium, OH minus act as nucleophile. So substitution நடக்கும். எப்பவுமே நியூக்ளியோஃபைலா இருந்துச்சுனாலே அங்க என்ன நடக்கும்? சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். Next reaction. Dilute H2SO4. So dilute H2SO4 போட்டா it is something like water acid hydrolysis அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னா என்ன இருக்கும்னா வாட்டர் ஆட் பண்றது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். சரியா? வாட்டர் எப்படி ஸ்வீட் பண்ணலாம்? H பிளஸ் OH மைனஸ். யாருக்காவது மார்கோனிகாஃப்ஸ் ரூல் தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் மார்கோனிகாஃப்ஸ் ரூல்? மார்கானிகாஃப் ரூல்னா நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், எங்க கார்பன் அதிகமா இருக்கும் அப்படி சம்திங் வரும். ஆமா, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரியேஜன்ட் வந்து எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்க போகும். சரியா? நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரியேஜன்ட் will go to the carbon atom having less number of hydrogen. less number of hydrogen கிட்ட போயிடும். அப்ப என்னடா ஆயிடும்? CH3 CH OH அங்க அட்டாச் பண்ணுங்க. அப்புறம் இங்க இருக்கிற H எங்க போயிடும்? இங்க வந்துடும். சரியா? CH3 ப்ரோபான் டு வால் வந்து ஃபார்ம் ஆகும். சரியாடா? சோ புரோபீன்ல டைல்யூட் H2SO4 போட்டீங்கன்னா வாட்டர் ஸ்பிளிட் ஆயிட்டு நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரியேஜன்ட் வந்து நடுவுல இருக்கிற கார்பன் கிட்ட போயிட்டு அட்டாச் ஆயிடுது. சரியா? இதோட மெக்கானிசம்ல CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதுல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பாண்ட் ஷிஃப்ட் பண்றோம். மெக்கானிசம் சொல்லி தரேன். சரியா? ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் மெக்கானிசமோட நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா புரிஞ்சுதானே பண்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஈஸியா தான் இருக்கும். டஃபா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? இப்ப இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணோம்னா என்னடா ஆயிடும்? CH3 பாருங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலாம் சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரியா? பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு மேல ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்ப என்னடா ஆயிடும்? இப்படி ஆயிடுமா? ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ் ஆயிடும். இப்போ H பிளஸ் ஆட் பண்ணுங்க. H பிளஸ் ஆட் பண்ணோம்னா எங்க போயிடும்? இங்க போயிடும். கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும்? CH3 CH பிளஸ் நடுவில் வந்துடும் CH3. இது செகண்டரி கார்போ கேட்டையன். எப்பவுமே கார்போ கேட்டையனோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணோம். அதே பிளஸ் இங்க வந்திருந்தா பிரைமரி. எது மோர் ஸ்டேபிள்? செகண்டரி தான் மோர் ஸ்டேபிள். அதனால இதுதான் வந்து ஸ்டேபிளான ஒரு கார்போ கேட்டையன். கார்போ கேட்டையன் என்ன? கார்பனுக்கு மேல பாசிட்டிவ். இப்போ OH மைனஸ் அட்டாக் பண்ணுங்க, ஈஸியா இங்க போயிடும். So CH3 CH OH. That's it. Propan to wall is the answer. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கடா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதிட்டு அப்புறம் மெக்கானிசம் கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, எப்படி கேட்பாங்க, அதுல எப்படி அட்டென்ட் பண்றது எல்லாமே நான் சொல்றேன்.
கேட்டீங்களாடா? புரிஞ்சுச்சா? யாருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? No, ma'am. சரி. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வந்துச்சு? See, the first step as usual, shift the bond, CH3, CH, CH3, CH plus. So, 2-methyl-butane 3R. okay. இப்ப நான் போடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. So, H வந்து ஃபர்ஸ்ட் இங்க போயிடும். So, இப்படி வருமா? Plus CH3. This is secondary carbocation. ஆனா அதே பிளஸ் இங்க வந்தா டெர்சரி கார்போகேட்டையன். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இந்த H. சோ அதை ஷிஃப்ட் பண்ணுங்க. இதுக்கு பேரு 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட். சோ அப்படி பண்ணா என்னவாகும்? CH3 C CH3 இங்க பிளஸ் வந்துரும். H இங்க பக்கத்துல போயிடுச்சு. இந்த மாதிரி வரும். This is tertiary carbocation. So எது more stable? செகண்டரியா டெர்சரியா? Which is more stable? Tertiary, right? தெரியாதா உங்களுக்கு? தெரியும் நினைச்சேன். தெரியும் தானே? டெர்சரி, செகண்டரி, பிரைமரி. Which is most stable னா கண்டிப்பா டெர்சரி தான். So tertiary carbocation is more stable. So இப்போ OH minus எங்க போகும்? இங்க போகும். So what is answer? CH3, C, CH3, CH2, CH3. இங்க என்ன வந்துரும்? OH வந்துரும். சரியா? So what do you understand from this? First இந்த மெக்கானிசம் வழியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாண்ட் ஷிஃப்ட் பண்ணுங்க. இந்த பாண்ட் இதை ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு மேல மைனஸ், இதுக்கு மேல பிளஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? H பிளஸ் போயிட்டு அட்டாக் பண்ணுங்க. அப்புறம் செகண்டரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது. ஆனா அதுவே டெர்சரி ஆச்சு அப்படின்னா தட் இஸ் மோர் ஸ்டேபிள். பாசிபிலிட்டி இருந்தா நடக்கும். டெர்சரி கார்போகேட்டையன் இஸ் மோர் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் அங்க நியூக்ளியோஃபைல் போயிட்டு அட்டாச் ஆகும். So you get 2-methyl
பியூட்டான் டு வாட்? டெர்ஷரி சரியா? 2-methyl பியூட்டான் டு வாட்? சரியா? நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதாமா? எப்படி பண்றேன்னு புரியுதா? நல்லா புரிஞ்சுச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா. அது புரியறது தான் கஷ்டம். எழுதிக்கோங்க. கேட்டீங்களாடா? இன்னொன்னு தடவை நீங்க தான் ட்ரை பண்ணணும் சரியா? டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க கம்முனு இருந்தா எனக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைப்பேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்க அன்மியூட் பண்ணி என்ன கேட்கலாம். மேம் இது எனக்கு மேம் இந்த அந்த ஸ்டெப்ல டவுட் ஹைட்ரேட் ஷிஃப்ட் சொல்லு. பண்ணாமலே பண்ணலாமா மேம்? நீ ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணலன்னா உனக்கு செகண்டரி பொசிஷன்ல தானேப்பா OH வரும். அது வந்து மைனர் ப்ராடக்ட். எது வந்து ஸ்டேபிளான கார்போகேட்டையனோ அதுதான் மேஜர் ப்ராடக்ட் கொடுக்கும். இது ஈஸி தான். நான் பாரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்றேன். ஃபர்ஸ்ட் பாண்டை ஷிஃப்ட் பண்றேன், அப்புறம் பிளஸ் வரும். இந்த இடத்துல புதுசா நம்ம என்ன படிச்சோம்னா இந்த பிளஸ் வருது இல்ல அதோட நிக்காம அதுக்கப்புறமா அது செகண்டரியா டெர்சரியான்னு அனலைஸ் பண்ணணும். எனக்கு இங்க இடத்துல வேற பாசிபிலிட்டி இல்ல, அதனால செகண்டரி. இப்ப அடுத்த கேஸ்ல நம்மளுக்கு இங்க டெர்சரி இருக்கு, இங்க பிளஸ் வந்துச்சுன்னா டெர்சரி வரும். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்ன? ஹெச்ஓ இல்ல CH3. எது லைட் வெயிட்டோ அதான் ஃபர்ஸ்ட் போகும். அப்ப ஹைட்ரஜன் தான் போகும். அதனால அது ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்துடும். டெர்சரி பொசிஷன்ல ப்ராடக்ட். இது நீங்க மெக்கானிசம் போடாம கூட பண்ணலாமா? நான் பாரு ஷார்ட்கட் சொல்லுங்க. இது எழுதிட்டீங்களா சொல்லுங்க. ஷார்ட்கட் சொல்லுங்க. LGX மேம். சோ இப்ப பாருங்க, H3PO4 கூட யூஸ் பண்ணலாம். H3PO4, H2SO4, டைல்யூட். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். டைல்யூட் H2SO4 H3PO4 நம்ம ஆட் பண்ண போறது வாட்டர் தான் சரியா? டைல்யூட்ன்றதால வாட்டர் தான். இப்ப இதுல என்ன ஷார்ட் கட்ரா?
இந்த இடத்துல நீங்க யூஸ்வலா எந்த ஷிஃப்ட் எதை பத்தி யோசிக்கலாம்னு நீங்க என்ன யோசிப்பீங்க? மார்க்கோன் நிக்காக்ஸ் ரூல் படி OH இங்க வரும், H இங்க வரும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல டெர்சரி குரூப் இருக்கு. கரெக்டா? டெர்சரி குரூப் இருக்கு. அப்ப டெர்சரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள். அதனால என்ன பண்ணுங்க, மீதைல் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. மீதைல இங்க போட்டுருங்க, OH இங்க போட்டுருங்க, அவ்வளவுதான். ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட்? CH3, CH3, இங்க OH போடுங்க, CH, CH3, CH3. யாரா பேசுறீங்களா? கேட்கல எனக்கு. ஓகே, புரிஞ்சுச்சா? இதுதான் ஷார்ட்கட். என்ன பண்ணணும், நீங்க வந்துட்டு யூஸ்வலா நீங்க வாட்டர் ஆட் பண்ணுவீங்கல்ல, OH மைனஸ் வந்து நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரியேஜென்ட் வில் கோ டு தி கார்பன் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இங்க வரும். ஆனா அதே பக்கத்துல பாத்தீங்கன்னா டெர்சரி குரூப் இருக்கிறதால OH அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடுங்க, ஒரு மீத்தல் குரூப்பை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நேம். ஐயூபேக் நேம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Two comma three dimethyl butane 2-ol. 3 dimethyl butane dissolved. Yes, right answer. 2,3 dimethyl butane dissolved. சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இந்த மெத்தடு? ஷிஃப்ட் இதை பார்த்தா கேட்பாங்க. நீட் அண்ட் ஜெயில இந்த மாதிரி தான் வரும். ஸ்கூல்ல ஐ டோன்ட் திங்க் தே வில் ஆஸ்க், கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி. பட் ஆனா டெஃபினட்டா நீட்லயும் ஜெயிலையும் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட தான் கேட்பாங்க. கண்டிப்பா தான் சொல்றேன். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? Shall I go to next? Yes, ma'am. சரி, ஓகேடா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன். பேரு தான் பயங்கரமா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி. பார்க்கலாமா எப்படின்னு? பாருங்க. இப்போ எப்படி இருக்குடா? CH டபுள் பாண்ட் CH2. இதுல நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா CH3 COO twice HG. HG னா என்னமா? What is HG? மெர்குரி மேம். Yes, correct. மெர்குரி. சரியா? மெர்குரி அசிட்டேட் ஆட் பண்றோம். மெர்குரிக் அசிட்டேட். சோ ஆக்சுவலா என்ன பண்றோம் தெரியுமா? ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ரெண்டாவது NaBH4 போட்டிருக்கோம், ரிடக்ஷன் பண்றோம். சோ ஆக்சிடேஷன் பண்ணிட்டு ரிடக்ஷன் பண்றோம். ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்றீங்க, அவ்வளவுதான். சரியா? ஆக்சி மெர்குரேஷன் மெர்குரி ஆட் பண்றது, டிமெர்குரேஷன்னா மெர்குரியை ரிமூவ் பண்றது. சோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா we are just going to add water. சரியா? வாட்டர் ஆட் பண்ணும்போது H plus OH minus, so negative part will go to the carbon having less number of hydrogen. ஆனா உனக்கு உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நோ ஹைட்ரைட் அண்ட் மீதைல் ஷிஃப்ட் will happen அப்படின்னு எழுதிக்கோங்க. சந்தோஷமா இருப்பீங்களே? எந்த ஷிஃப்ட் பண்ண வேண்டாம், நார்மலா மார்கோனிகாக்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணா போதும். இதுல ஒரு நோட் நீங்க எழுதிக்கணும், என்னன்னா no hydride and methyl shift will happen in this reaction அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க ரியேஜென்ட் பார்க்கும்போது அது ஏற்கனவே பெரிய குரூப்பா இருக்கிறதால எந்த ஷிஃப்டும் நடக்காது. அப்படின்னா என்னோட அர்த்தம், OH எங்கடா போகும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போகும் OH? CH கிட்ட போகும். கரெக்டா? இங்க OH வந்துரும், இங்க H. சரியா? So CH3, 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 CHOH, CH3. Okay. இதுதான் ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன். அந்த இதை எழுதிக்கோங்க. நோ ஹைட்ரைட் அண்ட் மீதைல் ஷிஃப்ட் will happen அப்படின்னு.
Completed, ma'am. சரிடா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன். ஓகே. ஹைட்ரோபோரேஷன் இது எப்படி படிக்கலாம்னா propene to propan 1 propene to propan 1 கன்வர்ஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல எப்படி நடக்கும்ன்றத நான் இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரோபீனே எடுத்துக்கலாம். சரியா? எடுத்துட்டு இதுல நான் என்ன பண்ண போறேன்னா BH3 ஆட் பண்றேன். டைபோரேன். ஆக்சுவலா B2H6 தான். அதுல BH3 மட்டும் இதுல ரியாக்ட் ஆகுது. ஸோ இதுல எவ்வளவு ஹைட்ரஜன்ஸ்டா இருக்கு? 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஹெச் இருக்குல்ல, நடுவுல போய் ஆட் ஆகும். நடுவுல மட்டும் போய் ஆட் ஆகும். அப்ப 3 மாலிகுல் இருக்குல்ல, ஹெச் அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் இருக்கிறதால 3 டைம்ஸ் ஹெச் போய் நடுவுல ஆட் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு இன்டர்மீடியட் மாதிரி ஃபார்ம் ஆகும். CH3 நடுவுல ஹெச் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ CH2 ரைஸ் 3 வாட்டி. இங்க ஹெச்சுக்கு பதிலா இந்த குரூப் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்? ஆட் ஹைட்ரஜன் பெராக்சைடு 3 டைம்ஸ். 3 வாட்டி ஆட் பண்ணுங்க. நீங்க 3 வாட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இல்லையா, இந்த மாலிகுலும் சேர்ந்து it forms propanol. CH3 CH2 CH2OH 3 times ஃபார்ம் ஆகுது. பிளஸ் H3BO3 ஃபார்ம் ஆகுது. H3BO3. ஓகேவா? ப்ரோபேன் 1 and H3BO3 வந்து ஃபார்ம் ஆகுது. சரியாடா? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ப்ரோபீன் டு ப்ரோபேன் 1 எப்படி வரும்னா டேக் ப்ரோபீன் and add BH3. ஓகே, BH3 ஆட் பண்ணிட்டேன். 3 டைம்ஸ் நீங்க எடுத்துக்கிறதால என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் CH3 CH2 CH2OH ஃபார்ம் ஆகுது. அண்ட் மீதி உள்ள பை ப்ராடக்ட் என்னடா H3BO3 ஃபார்ம் ஆகுது. H3BO3. நோட் பண்ணிக்கோங்கடா.
Yes, ma'am. கேட்டீங்களா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். நெக்ஸ்ட் ரிடக்ஷன். ஆசிட் இருக்குல்ல, ஸோ எல்லாரும் புக்கோட பேக் பேஜுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதுல வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஷார்ட்கட் சொல்ல போறேன். இது வந்து ஆல்கஹால், ஃபீனால்ஸ், மீட்டர், அப்புறம் ஆல்கஹால்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், ஆசிட்ஸ். இதுக்கெல்லாம் காமனா உங்க ஸ்கூலுக்குமே இது யூஸ் ஆகும். லைக் கன்வர்ஷன்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் ஆகும். நான் சொல்ல போறது பின்னாடி எழுதிக்கோங்கடா. ஜென்ரலா எழுதுறேன். பிரைமரி ஆல்கஹால்ல மைல்டு ஆக்சிடேஷன் பண்ண போறோம். இது எழுதிருக்க மாட்டோம், நம்ம எழுதல தானே? செக் பண்ணுங்க, எழுதிட்டோமா? அது mild oxidation acid, the mild reduction, பண்ணாடி வரும். இங்க இருந்து இங்க வந்து பார்த்தா ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன், இங்க இருந்து இங்க பார்த்தா ஸ்ட்ராங் ரிடக்ஷன். இது வந்து ஆக்சிடேஷன் தான் மேல. இதுக்கு ரியேஜென்ட் மட்டும் பக்கத்துல எழுதுறேன். ஒரு ரியேஜென்ட் இங்க எழுதுறேன்டா. பிசிசி, பிசிசி. இங்க வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட், டாலன்ஸ் ரியேஜென்ட், ஸ்ட்ராங் ரிடக்ஷன் LiAlH4. இங்க ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் வந்து ஆல்கலைன் KMnO4. தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா டைபாலட். சும்மா எழுதி வச்சுக்கோங்க ஒரு ரியேஜென்ட். நம்ம அப்புறம் தனியா லிஸ்ட் தரேன் உங்களுக்கு. ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் லிஸ்ட் தரேன். இங்க வந்து சோடியம் போரோஹைட்ரேட். சரியா? எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஆல்கஹால மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைட் வரும். ஆல்டிஹைட மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா ஆசிட் வரும். ஆசிட மைல்டு ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா டைபாலட். அதை திருப்பி மைல்டு ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால்ல ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் பண்ணோம்னா ஆசிட், ஆசிட்ல ஸ்ட்ராங் ரிடக்ஷன் பண்ணோம்னா பிரைமரி ஆல்கஹால். Yes, ma'am, எழுதிட்டோம். Next, secondary alcohol, PCC, that is mild oxidizing agent. Ma'am, From ketone. என்னடா? 1 minute அதை காட்டுங்க மேம் ஃபர்ஸ்ட். ஓகே மேம். மைல்டு ஆக்சிடேஷன் பண்ண முடியாதுல. இதை வந்து நம்ம மைல்டு
reduction பண்ணலாம். That is sodium borohydride. Mild oxidizing. இதுவே tertiary-ஆ இருந்துச்சுன்னா மைல்டோ ஸ்ட்ராங்கோ எது போட்டாலும் it just comes again. மத்தவங்க எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? போலாமா நெக்ஸ்ட்? எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் போலாம். So CH3 COOH இதுல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுறோம். சோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இப்பதான் பார்த்தோம். அது என்னடா ஸ்ட்ராங்கா வீக்கா? அது ஸ்ட்ராங். ஸ்ட்ராங். சோ ஸ்ட்ராங் ஆர் இன் ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? அது சைரடிங் ரிடக்ஷன் கொடுத்துக்கோங்க. சோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டா அது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றதால என்ன ஆயிடும்னா இல்லையா, இந்த ஓஎஸ் அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா இந்த ஒரு எச்சு இங்க ஒரு எச்சு ஆட் ஆகும். இன்னொரு எச்சு சேர்த்து வாட்டர் வெளியே போடும். இல்லைன்னா சிம்பிளா ஞாபகம் என்னன்னா அசிட்டிக் ஆசிட்ல ஸ்ட்ராங் ரிடக்ஷன் பண்ணா கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் எத்தனை கார்பன் இருக்கு? 2 இருக்கா? அப்பனா இட் ஃபார்ம்ஸ் எத்தனால். அதே மாதிரி அப்படிங்கிறாங்க. ஆல்டிஹைட் இருக்கா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆட் பண்ணலாம். ஓகே, அப்ப என்ன ஆயிடும்? இந்த சோடியம் போரோஹைட்ரைட் கூட ஆட் பண்ணலாம். ஆர் சோடியம் போரோஹைட்ரைட் ரெண்டுத்துல எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஏன்னா மைல்டு ஸ்ட்ராங் எதுனா போடலாம். அப்ப என்னடா இங்க ஒரு ஹெச் இங்க ஒரு ஹெச் தான். என்ன ஆயிடும்? CH3 CH2 சிங்கிள் பாண்ட் OH எத்தனால். ஸோ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆசிட்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டா ஆல்கஹால் வரும். அதே மாதிரி ஆல்டிஹைட்ல ஸ்ட்ராங்கோ வீக்கோ எது போட்டாலும் பிரைமரி ஆல்கஹால் வரும். கீட்டோனா இருந்தா செகண்டரி ஆல்கஹால் வரும். சப்போஸ் கீட்டோன்னு வச்சுக்கோங்க, CH3 C double bond O CH3 Yes,
ஒரு H இந்த ஒரு H தான். அப்ப என்ன ஆயிடும்? CH3 CHOH propan to volume. போலாமா? சரி, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து சைடடி Grignard reagent. பாருங்க. யாருக்கா தெரியுமா Grignard reagent என்னடா? What is Grignard reagent? RMGX. Very good. RMGX. MGX. Yes, good. Okay. இப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன். அடுத்து நீங்க எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க நான் எப்படி பண்றேன்னு. ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? HCHO plus CH3 MgBr. சரியா? சோ இது எப்படி பிரிச்சுக்கலாம்டா? CH3 minus MgBr plus. ஏன்னா மெட்டல் வந்து பாசிட்டிவ். ஸோ MgBr வந்து டோட்டலா எடுத்துக்கலாம் பாசிட்டிவ் அண்ட் CH3 வந்து மைனஸ். இப்போ நான் சொன்ன மாதிரியே அப்ரோச் பண்ணுங்க. இந்த மைனஸ் இருக்குல்ல, அது போய் என்ன பண்ணும்? இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அதனால இந்த பாண்ட் வெளியில வரும். ஸோ என்னடா வரும்? HCH, இங்க CH3, கீழே OMgBr. ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா வாட்டர் ஆட் பண்றோம். H3O பிளஸ்னா ஜஸ்ட் ஆடிங் வாட்டர். வாட்டர் ஆட் பண்ண உடனே இங்க HO இங்க OHO ஆட் ஆகும். ஸோ CH3 CH2 OH எத்தனால் பிளஸ் MgBr OH. ஓகேவா? ஸோ ஃபார்மால்டிஹைட்ல Grignard reagent ஆட் பண்றோம். CH3 MgBr. ஸோ CH3 மைனஸ் வந்து என்ன பண்ணுது? கார்பனைல் கார்பனா போயிட்டு அட்டாக் பண்ணுது. அதனால டபுள் பாண்டோல இருக்கக்கூடிய அந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகுது. OMgBr வந்துரும். அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்றோம். அப்போ O பக்கத்துல H வந்துரும். MgBr OH வெளியில போயிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் எத்தனால். புரியுதா பாருங்க?
எழுதியாச்சு மேம். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இப்ப என்ன பண்ணுங்க, CH3 C double bond O H plus CH3 MgBr. ட்ரை பண்ணுங்க போகலாம். போட்டோம்ல அதே மாதிரி ட்ரை. propane 2-ol. இந்த மைனஸ் இது பிளஸ் கொண்டு போய் நீங்க அட்டாக் பண்ணுங்க. ஷிஃப்ட் பண்ணுங்க. ஸோ CH3 COH OMgBr வரும். CH3 CHOH CH3 MgBr. எல்லாருக்கும் வந்துச்சாமா? மேம் ஆ சொல்டா, சொல்லுமா. யாரோ மேம் சொன்னீங்களே. ஆன்சர் வந்துச்சு மேம். ஓ ஆன்சர் வந்துச்சுங்களா? சரி, கீட்டோன் ட்ரை பண்ணுங்கடா. கீட்டோன் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. Two methyl propane 2-ol. Tertiary alcohol. 2-methyl propane alcohol. அட்டாக் பண்ணுங்க. இந்த பாட்டை ஃபில் பண்ணுங்க. ஸோ CH3 C CH3 CH3 O Mg. H plus MgBr.
வெயிட்டிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு தென் we'll go to next. CH3, CH2, NH2. இதுக்கு நைட்ரேட்டிங் மிக்சர் ஆட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்டட் HN. ஓகே, நைட்ரேட்டிங் மிக்சர் கிடையாது, இது ஆட் பண்ணுறோம். NaNO2 கான்சன்ட்ரேட்டட் HCl. ஓகே, ஸோ இது ஆட் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா CH3, CH2, இது வந்து ரியாக்ட் ஆகி ஃபார்ம்ஸ் லைக் திஸ். நைட்ரஸ் ஆசிட் பார்க்கணும், அப்புறம் H2O வெளில வச்சிருக்கணும். CH3, CH2, N double bond N OH. This is unstable. அது N2 போறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரியா? So what is the do with this one? பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றோம்? அலிஃபாட்டிக் பிரைமரி அமீனை எடுத்து NaNO2 and concentrated HCl ஆட் பண்றோம். அது ரெண்டும் ரியாக்ட் ஆயிடுது, ஃபார்ம் HNO2 which is called nitrous acid. இப்போ என்னன்னா, இப்போ CH3, CH2OH and HNO2 ல இருந்து வாட்டர் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி இன்டர்மீடியட் பண்ணாங்க. and then பாண்டை ஷிஃப்ட் பண்றதுல N வந்து N2 கேஸை எடுத்துக்கும். So you get ethanol. இந்த ரியாக்ஷன் சொல்லுங்க மேம். எதுப்பா இந்த ரியாக்ஷனா? இதுல ஓகே, ஸோ CH3, CH2 இது வந்து பிரைமரி அமீன் பா ஆக்சுவலா. ஸோ அதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு NaNO2 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl ஆட் பண்றோம். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா இது வரும். இதுக்கு பேரு நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு பேர். ஸோ இதுல H2வும் இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுது. அப்ப என்னப்பா வரும்? CH3, CH2, N டபுள் பாண்ட் N OH. இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்றோம். ஷிஃப்ட் பண்றதுல CH3, CH2, N2 கேஸ் வெளியில போயிடும், OH சப்ஸ்டிட்யூட். எப்பவுமே N2 வெளில போகிறது தான் ட்ரை பண்ணும். சரியா?
மேம் எழுதியாச்சு மேம். கேட்டீங்களா? இப்போ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோமா? இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா ஆல்கஹால் வந்து ஆஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட், அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும். ஏன்டா? டியூ டு intermolecular hydrogen bonding. ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் அதுக்கு ஹை பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C2H6O இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதோட என்னென்ன ஃபங்க்ஷனல் ஐசோமர்னா எத்தனால் அண்ட் கீட்டால். இப்போ இது ரெண்டுத்தோட ஃபார்முலா சேம் தானே இருக்கு. ஆனா எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தினா பாயிலிங் பாயிண்ட் எதுனாலமா ஹைட்ரஜன் பாண்ட். ஈத்தர் cannot form ஹைட்ரஜன் பாண்ட், whereas ஈத்தர் ஃபார்ம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கும், லோயர் நம்பர்ஸ் மட்டும். பட் எத்தனால் வந்து இட் ஃபார்ம்ஸ் ஈஸிலி ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் வித் வாட்டர். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு என்ன கிரைட்டீரியானா பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா, inversely proportional to branching, directly proportional to hydrogen bonding. அவ்வளவுதான். இந்த 3 கிரைட்டீரியாக்குள்ள தான் ஆன்சர். சோ ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிலிட்டி இருந்தா கண்டிப்பா ஹைட்ரஜன் பாண்டிங் தான் வரும். ஹைட்ரஜன் பாண்ட் அதாவது நாஃப் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அது தவிர வரதுக்கு வந்து யூ கேன் சி சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் பிரான்ச்சிங். எழுதிக்கோங்களா? ஸ்ட்ரைட் செயினா இருக்கிறது தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றோம். மேம் பாயிலிங் பாயிண்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஹாட் பாண்டிங், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஹைட்ரஜன் பாண்டிங்க்கா எப்படின்னா அதான் சொன்னேன் 3 எலமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இப்ப இத வந்து இன்னொரு எத்தனாலோட கனெக்ட் ஆகும் போது இதுவும் கனெக்ட் ஆகும். ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாலிகுலும் ஒன் மாலிகுலோட ஆக்சிஜனும் இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனும் கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா க்ளோஸரா இருக்கும் இல்லையா, பாண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ற. பாண்டுன்னு லிட்டரலா பாண்ட் ஃபார்ம் பண்ணாது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அது பக்கத்துல இருக்கும், அதனால பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். புரிஞ்சுதாப்பா? எஸ் மேம். இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். அண்ட் சாலிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால்
soluble in water due to hydrogen bonding. So alcohol வந்து நல்லாவே soluble இருக்கும் வாட்டர்ல, that is due to hydrogen bond, intermolecular hydrogen bonding. So வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன் வாட்டர் இன்னொரு மாலிகுலோட ஆல்கஹால் இருக்குல்ல அதோட ஆக்சிஜனும் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங் பார்ப்போம். ஓகேவா? எம்பி இப்ப அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். Yes, ma'am. Chemical properties. First one வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் நேச்சர், ஆல்கஹாலுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஆல்கஹால் இதுல எண்ணெய் பாத்தீங்கன்னா சோடியம் வந்து இட் இஸ் மோர் ரியாக்டிவ் தான் ஹைட்ரஜன். சோடியம் இஸ் மோர் ரியாக்டிவ் இல்லையா? ஸோ அதனால அது என்ன பண்ணும், ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுவோம். ஸோ CH3, CH2, ONA plus H2. ஓகே, ஸோ இதுல இன்னொரு வாட்டி சொல்றேன், எத்தனால்ல எண்ணெய் போட்டீங்கன்னா சோடியம் வந்து மோர் ரியாக்டிவா இருக்கிறதால அது என்ன பண்ணுதுன்னா ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணுது. எந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணுமா? OH இருக்குல்ல அந்த ஹெச்சை தான் ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர இந்த இடத்துல இருக்க ஹெச் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. புரியுது இல்ல? OHல இருக்கக்கூடிய ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ண பிகாஸ் சோடியம் இஸ் மோர் ரியாக்டிவ். ஸோ அதனால அது என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. எழுதியாச்சு மேம். PCCக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா இருக்கா? What is PCC? Stands for pyridium chlorochromate அப்படின்னு பேரு. Yeah, it's a pyridium chloro. It's a mild oxidizing agent. So அதை நம்ம பண்ணோம், பிரைமரி ஆல்கஹால ஆல்டிஹைடா மாற்றும். சரியா? அண்ட் ரீடைன்ஸ் டபுள் பாண்ட். ஏன்னா டபுள் பாண்ட் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ஓகேவா? இப்ப என்னடா ஆகும், எது பிரைமரி ஆல்கஹால் இங்க? CH2OH தான் பிரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ராடக்ட் என்ன? CH3 டபுள் பாண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, CH. ஓகே, தட்ஸ் இந்த H2 வந்து இன்னொரு வாட்டி சொல்லலாமா? இப்போ இந்த ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா PCC போட்டீங்கன்னா இட் கிவ்ஸ் ஆல்டிஹைட். செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா கீட்டோன் கொடுக்கும். டெர்சரி ஆல்கஹாலா இருந்தா ஆல்கீன் ஃபார்ம் ஆகும்.
சரியா? அதுல டபுள் பாண்ட் இருந்தா அஃபெக்ட் ஆகாது. அந்த டபுள் பாண்டை அப்படியே எழுதிக்கணும். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH CH2OH அது வந்து PCC ல போடும்போது வில் கெட் ஒன் ப்ராடக்ட். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பார்ப்பாங்க. டியூ டு நாள் வந்து பார்ப்போம். சரியா? நோட் பண்ணிக்கணும். ஸோ பிசிசி வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க தனியா. இட்ஸ் அ மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் விச் கன்வெர்ட்ஸ் பிரைமரி ஆல்கஹால் டு ஆல்டிஹைட். செகண்டரி ஆல்கஹாலை வந்து கீட்டோனா மாற்றும். பிரைமரி ஆல்கஹாலை வந்து ஆல்டிஹைடா மாற்றும். செகண்டரி ஆல்கஹாலை வந்து கீட்டோனா மாற்றும். சரியா? இப்ப நான் செகண்டரி ஆல்கஹால் கொடுக்க போறேன், நீங்க தான் எழுத போறீங்க. இது எழுதிட்டீங்களா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஏதாவது Yes, டவுட் ma'am. இருக்கா? Ma'am. பிசிசி செகண்டரி ஆல்கஹால் தான். ஸோ செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா என்னவா மாறும்? மைல்ட் ஆக்சிடேஷன் பண்ணோம்னா ஃப்ளோ சார்ட் பாருங்க. Ketone. ஹைட்ரஜன் போயிடும். ஸோ ஃபார்ம் குளுட்டான் போவோம். சரியா? ஸோ இதுல இருந்து என்னடா தெரியுது? பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா ஆல்கேட் கொடுக்கும். செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா கீட்டோன் கொடுக்கும். நீங்க மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் பிசிசி. இன்னொன்னு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு டபுள் பாண்ட் இருந்தா மட்டும் அஃபெக்ட் ஆகும். கேட்டீங்களாடா? எழுதியாச்சு மேம். இதே மாதிரி இன்னொரு ரியேஜென்ட் தான். எழுதியாச்சு ma'am. ஓகே CrO3 இன் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அசிட்டிக் ஆசிடா கூட இருக்கலாம். இதுவுமே மைல்டு தான்டா. மைல்டு ஆக்சிடைசிங். பிசிசி என்ன பண்ணுமோ இதுவும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னடா வரும் ப்ராடக்ட்? திஸ் இஸ் கீட்டோன். கீட்டோன் ரெடி சாரி சார் கீட்டோன். செகண்டரி ஆல்கஹால் வந்து கீட்டோன் இருக்கும். ஸோ செகண்ட் கார்பன் ஆட்டம்ல கீட்டோன் இந்த மாதிரி பார்க்கணும். சரியா? சோ பிசிசி ஒரு ரியேஜென்ட் பாத்தீங்க. அதே மாதிரி CrO3 இன் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு இதெல்லாம் என்னதுமா? மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இத வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் வந்து கீட்டோன், டெர்ஷரி ஆல்கஹாலா இருந்தா ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். சரியா?
எழுதியாச்சு மேம். எஸ்டர்பிகேஷன் அப்படின்னா ஒரு ஆசிட் ஒரு ஆல்கஹால், சரியா? ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்து என்னடா வரும்? எஸ்டர் வரும். எப்படின்னா ஆசிட்ல இருக்கக்கூடிய OHம் இதுல இருக்கக்கூடிய HO சேர்ந்து வாட்டரா வெளியிடப்பட்டோம். ஸோ ப்ராடக்ட் என்னமா CH3 COO இந்த ஓர்ல C2H5 water. என்ன ப்ராடக்ட் வரும் ட்ரை பண்ணுங்க. மேம் பென்சின் ரிங் போட்டு COO C2H5. எஸ், இந்த OHம் இந்த HO வெளியில போயிடும். பென்சீன் ரிங் COO C2H5. ஸோ இது பேர் என்னன்னா மித்தாயில். மித்தாயில் பென்சோயேட் பிளஸ் இது வந்து எஸ்டர்பிகேஷன் தான். கேட்டீங்களா? போலாமா நெக்ஸ்ட்? வேற எழுதுறீங்களாமா? எஸ் மேம். ஓகே. லூகாஸ் டெஸ்ட் அதை மட்டும் இன்னைக்கு முடிச்சுலாம், மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லூகாஸ் டெஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இருக்கும். டெர்சரி ஆல்கஹால், ஓகே, பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இதுல என்ன ஆட் பண்ணோம்? லூகாஸ் ரீஜன்ட்ல அன்ஹைட்ரஸ் Anhydrous, Zinc chloride. concentrate, HCl. கான்சன்ட்ரேட்டட் HCl. கரெக்ட். என்ன ஆயிடும்னா OH and H வெளியில போயிட்டு Cl சேர்த்துட்டோம். CH3 CH2 Cl. இங்க என்ன வரும்னா turbidity does not appear at room temperature. Does not occur. அதாவது பிரைமரி ஆல்கஹால்ல அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு வந்து கேட்டலிஸ்டிக், கான்சன்ட்ரேட்டட் HCl வந்து ரியேஜென்ட். அதை ஆட் பண்ணா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகல ரூம் டெம்பரேச்சர்ல அப்படின்றாங்க, சரியா? இப்போ செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். மேம் Cl தானே இங்க வரும். சொல்லுடா, இதுல போட்டா என்ன வரும்? Concentrated HCl. Yes, ட்ரை பண்ணுங்க. OH H வெளில போயிடும். அப்ப என்ன வரும்? CH3 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 plus water. இங்க என்ன வருமா? turbidity Slowly appears. appears after 5 to 10 minutes. ஒரு 5 to 10 minutes குள்ள வரும் turbidity. இது டெர்சரியா இருந்தா என்ன வரும்? Immediately. ஏன் டெர்சரியில மட்டும் இமீடியட்டா வருது? டெர்சரி மட்டும் ஏன் ஃபாஸ்டா வருது?
OH, H. ஏன் டெர்சியரில உடனே வருதுடா? Turbidity appears immediately. Why? டெர்ஷியரி கார்போகேட்டையான் இருக்கிறதுனாலயா? Correct. Exactly. Super. That's turbidity appears immediately. எழுதிக்கோங்க. It is because of tertiary carbocation which is more stable. அப்படின்னு இருக்கும். So Lucas test. This is a distinguished test. Lucas test is a distinguished test between primary, secondary, and tertiary alcohol. So primary alcohol and the turbidity does not appear at room temperature. Secondary alcohol and the 5 to 10 minutes கழிச்சு ஃபார்ம் ஆகும். Tertiary and the உடனே ஃபார்ம் ஆகும். Because tertiary carbocation is more stable. ஓகேங்களா? எழுதியாச்சு மேம். எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் நான் ஆல்கஹால்ஸ் முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். முடிச்ச உடனே நான் ஃபீனால்ஸ் போயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபீனால்ஸ் பண்ணலாம். ஃபீனால்ஸ் அப்புறமா ஈத்தாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? பாய் guys. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கு. சரியா? பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ். பாய் guys. Bye. See you. Thank you, ma'am. Bye. Thank you, ma'am. Good night. Bye.